கால்நடை பிராணிக்கு வந்து சாப்பாடு வேணும், அரிசி வேணும் தேவைப்படுன்னு சொல்லி இதெல்லாம் பாருங்க. இந்த நாய்ங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சில நல்ல உள்ளங்கள் வந்து விட்டுட்டு போனவங்க. அதாவது ரோட்ல அடிச்சுட்டு கிடந்த பிராணிய சாப்பிடுற நாய்ங்க மனசு கேட்காம நானே கொள்ளைக்கு எடுத்து வந்து வளர்க்குறேன். என்னால முடியாத பட்சத்தில் தான் மக்கள்கிட்ட வந்து நன்கொடை கேட்டிருந்தேன். பாருங்க, ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டமா இருந்துச்சு. நாய்ங்களோட நிலைமையை பாத்தீங்களா? இடத்துக்கு காசு, கரண்ட் காசு, தண்ணி காசு இதெல்லாம் வேணாம். இடம் என்னோட சொந்த இடம், என்னோட பேர்ல தான் இருக்கு. இதுக்கு எதுக்குமே வழி வேணும், எதுக்குமே காசு தர வேணாம். எனக்கு அரிசி மட்டும் கொடுங்க, ஒருவேளை சாப்பாடு போதும். ஒரு நாளைக்கு 10 கிலோ தேவைப்படுது, 2 கிலோ கோழி தேவைப்படுது. மொத்தமா 25 நாய்கள் இருக்கு. பாதி நாய்களை காணும். சில நாய்களை வந்து காட்டுல படுத்து கிடக்குதுங்க, வர மாட்டுதுங்க. பசியில திண்டாடும் நாய்ங்க பாருங்க. நல்ல உள்ளங்கள் உள்ள போன நாய் எப்படி இருக்கு பாத்தீங்களா? எனக்கு அரிசி, இந்த நாய்களுக்கு மருந்து, விட்டமின், இதுக்கு மட்டும் எனக்கு வழி செஞ்சீங்கன்னா பொதுமக்கள் ஆகிய நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் யார்ட்டையும் 20 வருஷமா காசு கேட்கல. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு என்னோட டிக்டாக் ஐடியில போய் பாருங்க. என்னோட சொந்த செலவுல தான் செஞ்சிருக்கேன். என்னால முடியாத பட்சத்துக்கு தான் இந்த நாய்களுக்காக நான் காசு கேட்கறேன். எல்லாம் நல்ல உள்ளங்களை வந்து தெருவில் விட்டுட்டு போன நாய்ங்க. இங்க பாருங்க, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. இங்க பாருங்க, அங்க பாருங்க. வணக்கம். மக்கள் கொடுத்த ஆதரவுனால பெரிய ரைஸ் குக்கர், அரிசி, வாளிங்க எல்லாம் வாங்கிட்டேன். ரொம்ப